friends, welcome back to this video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ஜிங்கோட பேசிக் கான்செப்ட பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டாவோ இல்லாட்டி ஒரு லேண்ட்ல போட்டு டாக்குமெண்டாவோ இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிசிக்கல் கோல்டு இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா பிசிக்கல் கோல்டு இருக்கும். இதை பக்கம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நம்மகிட்ட லேண்ட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு பத்தல அப்படின்னா இப்போ இந்த பிசிக்கல் கோல்டையோ இல்லாட்டி இந்த லேண்ட் டாக்குமெண்ட்டையோ என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா பேங்க் ஆர் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோ வந்து நம்ம அடமானம் வைப்போம். அடகு வச்சுட்டு இந்த அமௌண்ட் வரக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ட்ரேடிங்லையும் பிளட்ஜிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதாவது நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச்லயோ இல்லாட்டி செபிகிட்டயோ நம்ம வந்து அடமானம் வச்சுட்டு அந்த அடமானம் வச்சதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றோம். அதுதான் வந்து பிளட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட முடியல அப்படின்னீங்கன்னா பேங்க்லேயே சரி இல்லாட்டி அடகு வச்ச இடத்துலையும் சரி இப்போ நம்மளால அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி வந்து கோல்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டு அது மூலயமா வரக்கூடிய அமௌண்ட்டை பேங்க் எடுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சப்போஸ் வந்து நம்மளால வந்து ட்ரேட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல லாஸ் தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அடகு வச்சோம் இல்லையா அந்த ஸ்டாக்ஸை வந்து ஆட்டோ செல் அதாவது எக்ஸ்சேஞ்சு இல்லாட்டி செடியே வந்து ஆட்டோ செல் பண்ணிக்குவாங்க. ஆட்டோ செல் பண்ணி இப்போ அதுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளட்ஜிங். ஸோ இது தெரியாமல் யாரும் பிளட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க.